ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தர் தன்னோட காலடி தடங்களை பதிச்சிட்டாரு. அவரை பத்தி பலருக்குமே தெரியல என்று மெய்சிலிர்த்து பிரமிக்க வைக்கிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் முதலில் சந்திரனில் கால் பதிப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே விண்வெளியில் தனது காலடி தடங்களை பதித்த விண்வெளி நட்சத்திர வீராங்கனையின் பிளாஷ்பேக். அதுவும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரது மரணம் தொடர்பான முக்கிய விவரங்களும் வெளியாகின. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் உயிர் தேசிய வீராங்கனையாக மாறிய உலக இதயங்களை உருக வைக்கும் பிளாஷ்பேக் தான் இது. அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் உயிரினங்களை விண்வெளிக்கு அனுப்பும் சோதனையில் ஈடுபட ஆரம்பித்தன. அப்படி 1957ஆம் ஆண்டு பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் உயிர்தான் இந்த லைக்கா. தலைவிக்கு எவ்வளவு தில்லு பாத்தீங்களா என வியக்கும் அளவுக்கு ஸ்புட்னிக் 2 விண்கலத்தில் சிங்கமாக விண்வெளிக்கு சென்றது இந்த லைக்கா. இதற்கு முன்பு எந்த மனிதனும் செல்ல தயங்கும் இடத்திற்கு சென்று மனித விண்வெளி பயணத்துக்கு ரூட்டு போட்டு கொடுத்த ரூட்டு தலைவியே இந்த லைக்கா தான். 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஸ்புட்னிக் 1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட பிறகு அப்போதைய சோவியத் ஒன்றியத்தின் அதிபர் நிகிட்டா குருசேவ் 1 மாதத்திற்குள் ஒருவரை விண்வெளிக்கு அனுப்ப உத்தரவிட்டார். அதிபரின் அதிரடி உத்தரவால் அவசரமாக அனுப்பப்படவிருந்த லைக்காவை எப்படி மீண்டும் உயிருடன் கொண்டு வர வேண்டும் என்று கூட யாரும் திட்டமிடவில்லை. இதனால் 1957ஆம் ஆண்டு சிறிய ஸ்புட்னிக் 2 விண்கலத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது லைக்கா. லைக்காவை விண்கலத்தில் அனுப்பிய பொறியாளர்கள் கடைசியாக பார்த்ததும் அப்போதுதான். சுமார் 6 கிலோ எடை கொண்ட லைக்கா மிகவும் சுறுசுறுப்பானது, சுட்டித்தனமானது, புத்திசாலியானது. பயிற்சி அளிப்பதற்கு எளிமையாக இருந்துள்ளது லைக்கா. பூமியின் சுற்றுப்பாதையில் என்ட்ரியான 2வது விண்கலம் ஸ்புட்னிக் 2, அதுவும் ஓர் உயிரினத்தை முதலில் சுமந்து கொண்டு சென்ற விண்கலமும் ஸ்புட்னிக் 2 தான். கூம்பு வடிவத்தில் 4 மீட்டர் உயரத்தில் அடிப்பகுதியில் 2 மீட்டர் விட்டமும் கொண்டு பல சிறிய பெட்டிகளுடன் வடிவமைக்கப்பட்டது இந்த ஸ்புட்னிக் 2. இதில் லைக்காவிற்கு சிறப்பு கேபின், ரேடியோ, டிரான்ஸ்மிட்டர்கள், பூமிக்கு தரவுகளை அனுப்பும் டெலிமெட்ரி, ஒரு வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் லைக்காவை கண்காணிக்க ஒரு டிவி கேமரா உள்ளிட்ட உபகரணங்கள் இருந்தன. லைக்கா அமர்ந்திருந்த கேபினிலிருந்து பூமிக்கு வினாடிக்கு 10 பிரேம்களை அனுப்பி கொண்டிருந்தது. ஆனால் லைக்காவின் கேபின் மிகவும் சிறியதாக இருந்ததால் படுக்கவோ நிற்கவோ கூட போதுமான இடம் இல்லாமல் சிரமப்பட்டது. அதே நேரத்தில் லைக்காவின் உடல்நிலையை கண்காணிக்க அதன் தோலின் மேல் உடலின் முக்கிய நரம்புகளில் இணைக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்மிட்டரும் பொருத்தப்பட்டிருந்தது. விலா எலும்புகள் மற்றும் கழுத்தில் அதிக டிரான்ஸ்மிட்டர்களை சுமந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. லைக்கா சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை வழங்கும் காற்று மீளுருவாக்க அமைப்பும் இருந்தது. விண்கலத்தில் சுமார் 10 நாட்களுக்கு போதுமான ஆக்சிஜன் அனுப்பப்பட்டது. கழிவுகளை சேகரிக்க ஒரு பையும் உணவு தண்ணீரும் ஜெல்லி வடிவத்தில் வைக்கப்பட்டிருந்தன. விண்கலத்தில் லைக்காவை அனுப்பியதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியில் அமெரிக்காவை விட சோவியத் ஒன்றியம் முந்திக் கொண்டிருப்பதாக உலக நாடுகள் வியந்தன. அதே நேரத்தில் சுற்றுப்பாதையை அடைந்த பிறகு ஸ்புட்னிக் 2 வெற்றிகரமாக பிரிந்தது. ஆனால் திட்டமிட்டபடி பிரிந்து செல்லவில்லை. வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்பும் வேலை செய்யாததால் இன்சுலேஷன் அமைப்பும் தளர்ந்து வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு போனது. விண்கலம் ஏவப்பட்டு 5 முதல் 7 மணி நேரம் வரை லைக்காவிடமிருந்து எந்த சமிக்கையும் பெறப்படவில்லை. ஸ்புட்னிக் 2 விண்கலம் அடுத்த 5 மாதங்களில் 2570 முறை பூமியை சுற்றி வந்தது. பின்னர் 1958ஆம் ஆண்டில் ஏப்ரல் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து எரிந்து போனது. ஆனால் லைக்காவிற்கு என்ன ஆனது என்பது மர்மமாகவே தொடர்ந்தது. அந்த மர்மம் ஓராண்டு, ஈராண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகளாக தொடர்ந்தது. 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் லைக்கா ஹீட் ஸ்ட்ரோக் அல்லது
வெப்பத்தின் விளைவால் இறந்தது என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது என்பது உலக இதயங்களை உருக்க வைக்கும் தகவல். லைகா விண்வெளியில் 7 மணி நேரம் மட்டுமே உயிர் வாழ்ந்ததாகவும், இல்லை 2 நாட்கள் உயிர் வாழ்ந்தது என இருவேறு தகவல்கள் உள்ளன. லைகா விண்வெளியில் இறந்த பிறகு அதன் நினைவாக சிறப்பு தபால் ஸ்டாம்புகள் மற்றும் கவர்கள் வெளியிடப்பட்டன. அந்த காலத்தில் லைகா என்ற பெயர் கொண்ட சிகரெட் பாக்கெட்டுகள் மற்றும் தீப்பெட்டிகளும் இருந்துள்ளன. உலகின் மிகவும் பிரபலமான நாயான லைகாவுக்கு குட்ரியாவ்கா என்ற மற்றொரு பெயரும் இருந்துள்ளது. ஆனால் பின்னர் அது லைகா என மாற்றப்பட்டதாக நாசாவின் அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்கின்றன. விண்வெளி பயணத்திற்கு தயாராவதற்கு முன்பு லைகா மாஸ்கோவில் தெருக்களில் வசித்து வந்த ஒரு பெண் நாய் என்பதுதான் இதயம் தொடும் உண்மை. நாய்கள் மனிதர்களைப் போலவே பாச பிணைப்புகளை கொண்டவை, எளிதில் அணுகக்கூடியவை. அதனால்தான் விண்வெளிக்கு அனுப்ப பெண் நாய் லைகா தேர்ந்தெடுக்கப்பட்டது. தெருவோரத்தில் யாராவது உணவு கொடுப்பார்களா? பிறப்பிலிருந்தே உயிர் வாழ்வதற்காக பசியில் ஏக்கத்தோடு போராடிய லைகா இன்றைய மனித குலத்தின் விண்வெளி பயணத்துக்கே வழிவகுத்து ஒரு தேசிய வீராங்கனையாக மாறியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.